நம்ம இன்றைக்கி இந்த குக்கிங் வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோம்னா கார்ன் பன்னீர் டாக்கோஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து மெக்சிகன் டிஷ். நம்ம எப்படி நம்ம இந்தியன் குசைன் வச்சு பண்ணலான்றதை நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். இது எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். டாஸ் பண்ணுறதுக்கு பட்டர் தான் நல்லாயிருக்கும். லைட்டாக ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதில் வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே நான் குடமிளகா ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா ஒன்று சேர வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நான் பன்னீர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். கூடவே நான் கார்னை ஆட் பண்ணிக்கிறேன். வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் தேவைக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான சால்ட், பிளாக் பெப்பர் பவுடர் எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரிலாம் வீட்டில் ட்ரை பண்ணுவீங்களான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது இந்த அளவுக்கு நம்ம சாட்டே பண்ணால் போதும். நான் இப்போ அந்த பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து கடையில் வந்து இந்த ரேப் வந்து கிடைக்கும் ரெடிமேடாகவே. நம்ம அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த ரேப் வந்து ட்ரை பண்ண போகிறோம், டாக்கோஸ் மாதிரி. இப்போ நான் வந்து இந்த மாதிரி பவுலில் நான் இதை ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சமாக நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். பாஸ்தா சீஸ்னிங் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக லெமன் ஸ்க்யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக மயனீஸ். என்கிட்ட தந்தூரி மயோவும் இருக்குது, அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் மெக்சிகன் டிஷ்ஷு இந்த மாதிரி பண்ணும்போது இது நல்லாயிருக்கும், நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக எடுத்து கொடுக்கும். இப்போது நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபில்லிங் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரேப் ஷீட்டில் எப்படி நம்ம ஃபில் பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சீஸ் வந்து ஸ்லைஸாக வச்சுக்கிறேன். இதை நீங்கள் துருவி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் இந்த சைடில் ஃபில்லிங் வச்சிடுறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பட்டர் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த டாக்கோஸை வந்து இது மாதிரி நம்ம வச்சு அப்படியே நம்ம பேனில் டாஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து சைடு நம்ம பட்டரை மட்டும் அப்ளை பண்ணி விட்டுடலாம். இது நம்ம அப்படியே உள்டாக்கா போட்டுடலாம். அவ்வளோதான். நான் வந்து பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இதில் வந்து நான் வந்து மிக்சர் அப்ளை பண்ணிட்டேன். பீஸா பாஸ்தா சாஸ் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுலேயும் நான் சீஸ் ஸ்லைசஸை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிறேன். தென் அப்படியே வந்து ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம தவாவில் டோஸ்ட் பண்ண வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அழகாக நம்ம ஃப்ளிப் பண்ணி போட்டாச்சு. இது வந்து இந்த அளவுக்கு நமக்கு டோஸ்ட் ஆனால் போதும். இப்போ வந்து இன்னொன்றில் நான் ஃபுல்லாக வந்து பீஸா பாஸ்தா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். கார்ன் அண்ட் பன்னீர் நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத ஒன் சைடில் மட்டும். இது நீங்கள் வந்து டாக்கோஸ் மாதிரி பண்ணணும்னு இல்லை, நம்ம வந்து ரேப் மாதிரி கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். இப்போ வந்து நான் சீஸை அப்படியே நான் துருவி காட்டுறேன். இப்போது இதில் நான் 3 விதமாக பண்ணி காட்டியிருக்கேன். நம்மக்கிட்ட சீஸ் க்யூப் இருந்தாலும் நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம். ஸ்லைஸை விட க்யூப் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நமக்கு இது மெல்ட் ஆகிடும் சீக்கிரமாக. நீங்கள் மொசரலா சீஸ் க்யூப் மாதிரி குட்டி குட்டியாக பிளாக்ஸ் மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அப்படியே வந்து இதை ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். தோசை தவாவில் போட இது ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா நான் இப்படி கட் பண்ணுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. இதில் ஒரு மயோ வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது வந்து நம்ம க்யூப் வச்சு ப்ரெசென்ட் பண்ணது. இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும், நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட். வீட்டிலே எவ்வளோ அருமையாக டாக்கோஸ் ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு. இதோட லேயர் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக க்ரீமியாக இருக்குது அப்படின்ட்டு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. மறக்காமல் ராயரா வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோடய வ்ளாகை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த ரெசிபி வீடியோ முடியுது. இன்னொரு ரெசிபியோட இன்னொரு வ்ளாகில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய். ஹாப்பி குக்கிங்.